ஒரு பக்கம் இவ போயிட்டா, இன்னொரு பக்கம் அம்மா இப்படி. என்னவோ திடீர்னு எல்லாரும் என்ன உலகத்துல விட்டுட்டு போயிட்ட மாதிரி ஒரு. ஏன் மாப்பிள்ள அப்படிலாம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு நாங்கெல்லாம் இல்லையா? உங்க கஷ்டத்துல நாங்க பங்கெடுத்துக்க மாட்டோமா? நந்தினி பிரிவை எங்களாலையும் தான் தாங்க முடியல. என்ன பண்றது? அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ முடியுமா? எங்களுக்காக இல்லைனாலும் குழந்தைக்காக நீங்க வாழணும்ல. அந்த குழந்தைய வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல. அதை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கத்த. என்ன சொல்றதுன்னே தெரியல. நந்தினியும் போயாச்சு, இப்ப அம்மாவும் இல்ல. எப்படி இந்த குழந்தைய தினம் தினம் வளர்க்க போறேன் ஒன்றும் தெரியல. அவ இருந்த வரைக்கும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சரி அவளோட வாழ ஆரம்பிக்கலன்னு பார்க்கும்போது தெரியல ஏன் இந்த மாதிரி என் கண்ணில் காமிச்சிட்டு இப்படி. அதையே நினைச்சு கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. உங்களையும் குழந்தையும் பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். உங்ககிட்ட குழந்தை இருந்தா அம்மாவை பிரிஞ்ச ஏக்கத்திலேயே இருக்கும். சின்ன வயசுலயே ஆண்டவன் என் பேத்திக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டான். குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் நாங்க எங்க வீட்டுல வளர்த்துக்கிறோம். அவளுக்கு அம்மாவோட ஞாபகம் வராம நாங்க பாத்துக்கிறோம். இவ்வளவு நாள் சம்பந்தியமா இருந்தாங்க, குழந்தைய அவங்க பாத்துக்கிட்டாங்க. அதனாலதான் நாங்களும் குழந்தைய கேட்கல. அவங்க திரும்பி வர வரைக்கும் குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம் மாப்பிள்ள. என் மக நந்தினி எங்களை விட்டு போனாலும் அவ ஞாபகத்துல நாங்க குழந்தையவாவது வளர்க்கிறோம் மாப்பிள்ள. இனிமே குழந்தை இங்க இருக்கிறது எங்களுக்கு என்னமோ சரியா படல மாப்பிள்ள. சரிங்க அத்தை, நானே வீட்டில் கொண்டு வந்து விட்டுறேன். எனக்கும் அதான் சரின்னு படுது. இல்லப்பா, நானே குழந்தைய கூட்டிட்டு போயிடுறேன். குழந்தை எங்க தூங்குறாளா? கூட்டிட்டு வாங்க. சரி. விஸ்வா, எதுக்கு இப்ப குழந்தைகிட்ட போறீங்க? அதெல்லாம் குழந்தைய கொடுக்க நான் விட மாட்டேன். நீங்க கொடுக்கவும் கூடாது. நந்தினி அக்காவும் மரகதத்தையும் இல்லனா குழந்தைய வளர்க்கறதுக்கு நான் இல்லையா? நான் என்ன செத்தா போயிட்டேன்? என் குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உன் வேலையை மட்டும் பாரு. வட 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 செல்லம். இந்தாக்க. ஏய், குழந்தைய கொடுங்க. என்னடி பண்ற? குழந்தைய நான் தர மாட்டேன். விஸ்வா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இன்னும் நீங்க என்ன நம்பலையா? நம்புறதா? நான் உன்னை நம்புற மாதிரி நீ இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க? சொல்லு, ஏதாவது சொல்லு, ஏதாவது ஒண்ணு. நந்தினியும் அம்மாவும் எப்ப இந்த வீட்டை விட்டு வெளியில போவாங்கன்னு காத்துக்கிட்டு தானடி இருந்த. ஏன் விஸ்வா அபாண்டமா இப்படி ஒரு பழியை என் மேல போடுறீங்க? ஏதோ ஒரு தடவை தப்பு செஞ்சா எப்பவுமே நான் தப்பு செய்வேன்னு அர்த்தமா? கெட்டவ கெட்டவளாவே தான் இருப்பாளா? திருந்த மாட்டாளா? நான் எது செஞ்சிருந்தாலும் அது உங்க மேல உள்ள அன்புனாலதான் செஞ்சிருப்பேன். உங்க கூட வாழணுங்கிற ஆசையில தான் சின்ன சின்ன தப்பு கூட நான் செஞ்சிருப்பேன். இப்ப கூட பாருங்க, நான் ஏன் குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன் தெரியுமா? குழந்தைய இவங்க எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல வச்சு வளர்த்தாங்கன்னா இந்த ஊர் உலகம் என்னதானே தப்பா பேசும். அப்புறம் இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்கு? நான் எதுக்காக இங்க இருக்கணும்? நந்தினி அக்கா சாகும்போது குழந்தையையும் விஸ்வாவையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டு செத்து போனாங்க. நானும் அவங்க கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அதை என்னால மீற முடியாது. ஊர் உலகமா? இப்ப மட்டும் ஊர் உலகம் உன்னை பத்தி என்ன பேசுதுன்னு நினைக்கிறேன்? இது பார், அன்னைக்கு காலை பிடிச்சி கெஞ்சினியன்னு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடிஞ்சா இரு. அதை விட்டுட்டு ஊரு உலகம் உறவுன்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருந்தா உரிச்சு உப்பு கட்ட போட்டுருவேன். குடி குழந்தை, குடி. இல்ல விஸ்வா, தர மாட்டேன். நீ யார் நீ தரதுக்கு? யார் குழந்தை யார் தரது? இல்ல நீ தரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நானு. நீங்க என்ன கொன்னே போட்டாலும் சரி, நான் குழந்தைய தர மாட்டேன். நீ தரலன்னா இப்ப கொஞ்ச நேரத்துல அதான் நடக்கும், பாக்குறியா? நடக்கட்டும். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். அரஞ்சனா, ஐயோ, நானும் பொறுமையா பார்த்துக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே போறான். நீங்க சொன்னதான் சரி. இந்த குழந்தை உங்ககிட்ட இருக்கிறது தான் சேஃப். எனக்கு அம்மாவை தேட வேண்டிய வேலை இருக்கு. எனக்கு ஆசையா இருக்கும் போதெல்லாம் குழந்தைய வந்து பாத்துக்கிறேன்.
இவ உங்ககிட்டே இருக்கட்டும். அம்மா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நானே வந்து வாங்கிக்கிறேன். இங்க பாருங்கம்மா, குழந்தை எடுத்துட்டு போகாதீங்க, என்கிட்ட கொடுத்துருங்க. ஐயா, அவ கிடக்குறா, அவளெல்லாம் ஒரு ஆளு மதிச்சுக்கிட்டு. நீங்க வாங்க, நான் ட்ராப் பண்றேன். என்ன விஸ்வா நம்ம கைக்குள்ள சிக்கவே மாட்டேங்கிறாரு. நந்தினி குழந்தை மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு விஸ்வா மனசுல இடம் பிடிக்கலான்னு பார்த்தா அதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டாளே இந்த அம்சவள்ளி. எங்க இருந்தா வந்து சேர்றாங்களோ எல்லாத்தையும் இந்த அம்சவள்ளி வீணாக்கிட்டாளே. நான் நல்லவளா இருக்க நினைச்சாலும் விட மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு நாள் மரகதம் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை இப்ப இவ வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டா. இவ்வளவு நம்ம வாழ்க்கையில ஓவரா தலையிட்டா இவளுக்கும் டிக்கெட் எடுத்துட வேண்டியதுதான். விஸ்வா, இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு ஓம் போக்குலயே உன்னை விட்டுற மாட்டா இந்த அகிலா. எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நான் ஓன் கூட வாழ்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவேன். நீ எத்தனை தடை போட்டாலும் நான் தான் ஜெயிப்பேன், ஜெயிச்சு காட்டுவேன். சிஸ்டர், நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமா, நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? வாங்க சொல்றேன். இவங்கள பாருங்க. விஸ்வா, 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 விஸ்வா விஸ்வான்னு முணங்குறாங்க. விஸ்வாவா? உங்களுக்கு விஸ்வா யாருன்னு தெரியுமா மேடம்? இவங்களே எனக்கு யாருன்னு தெரியாது. அவங்க யாரு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியலங்க. அவங்க யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்க எப்படியும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்துருவாங்க. அவங்க தான் சொல்லணும். வரும்போது சுத்தமா பேச்சு மூச்சே இல்லாம இருந்தவங்க இப்போ முணங்குறாங்கல்ல. அப்போ கூடிய சீக்கிரம் இவங்க யாரு என்னங்கிற உண்மைய அவங்களே சொல்லுவாங்க. அவங்க கண்ணு முழிச்ச உடனே எனக்கு சொல்லுங்க. ஓகே மேடம். விஸ்வா, விஸ்வா, பிரியா, என்னம்மா? வாமா, வா உள்ள வாமா. நீ வாமா. விஜயலட்சுமி, விஜயலட்சுமி, யார் வந்திருக்கான்னு வந்து பாரு. வா பாரு. அடடே, வாமா பிரியா. பாருங்க, இந்த மாதிரி மருமகளா என்னைக்கு இந்த வீட்டுக்கு வருவா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாமா, வா உட்காரு, வா. விடுங்க, நான் உட்கார்ந்து பேசுறதுக்காகலாம் வரல. நீங்க சொன்னீங்களே மருமகன்னு, அந்த கனவெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க பையனை மரியாதையா நல்ல புள்ளையா இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அருண் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டான்? அவன் ஏன் உன் மேல வச்சிருக்கிற காதலை நிறுத்திக்கணும்னு சொல்ற? உங்க பையனுக்கு உண்மையிலேயே என் மேல லவ் இருந்தா நான் 2 சேலஞ்ச் பண்ணேன். 1, கடல்ல டைமண்ட் ரிங்க போட்டுட்டு அதை மறுபடியும் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அது முடியல, தோத்து போயிட்டாரு. சன்ரைஸ்ல இருந்து சன்செட்டுக்குள்ள என்னை வந்து பார்க்கணும்னு சொன்னேன். அதுவும் முடியல. அப்புறம் எப்படி உங்க மகன் அருண் என்ன லவ் பண்ண முடியும்? நான் எப்படி உங்க வீட்டுக்கு மருமகளா வர முடியும்? அதனால இனிமேலாவது உங்க மகனை அடங்கி இருக்க சொல்லுங்க. என் மகன் அருண் சிங்கம். சிங்கம் எங்கேயுமே தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. என் பையனும் எந்த இடத்துலயும் தோத்து போகல. கீ ரோஸ்ட், இடியாப்பம் குருமா, அடா பிரேக்ஃபாஸ்ட் காம்போ, அடாடாடா ஒரு மினி காஃபி வேணும். ஹாட்டா என்ன இருக்கு சார்? தோசை, மசாலா தோசை. மேடம் ஜூஸ் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ், மாதுளை ஜூஸ் எல்லாம் இருக்கு. பழைய டேபிள், 2 சேர். அப்போ அதையே 2 எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு மட்டும் சுகர் கொஞ்சம் கம்மியா. என்னது சர்வீஸ் டாக்ஸ் ஆக்ட் பில் போட்டு தான் ஆர்டர் பண்ணவே இல்லையா? தோத்து போன மாதிரி நடிச்சான். ஏன்னா அந்த இடத்துல நீ தோத்து போயிடக்கூடாதுன்னு தான். அப்படி விட்டு கொடுத்து போறதுதான் உண்மையான காதல் பிரியா. என்னங்க புது கதை விடுறீங்க? புது கதை இல்லம்மா. நாங்களும் சரி, என் மகனும் சரி, இந்த விஷயத்துல பொய் சொல்ல மாட்டோம். நீ கடல்ல தூக்கி போட்ட மோதிரத்தை ஓ முன்னாடியே கடல்ல குதிச்சு எடுத்துட்டு வந்துட்டான். ஆனா அதை உங்ககிட்ட மறைச்சிட்டான்.
நான் அப்பவே சொன்னேன், நீ தான் ஜெயிச்சிட்டியல்ல, அந்த மோதிரத்தை பிரியா கையில் போட்டு விட வேண்டியதானன்னு. அதுக்கு என் மகன் என்ன சொன்னான் தெரியுமா? பிரியா தோத்து போய் மோதிரத்தை நான் அவள் கையில் போட இஷ்டம் இல்லை, பிரியாவோட முழு சம்மதத்தோட தான் சந்தோஷமா அவள் கையில் மோதிரத்தை போடணும்னு நினச்சேன்னா. கடல்ல இருந்து தேடி எடுத்த மோதிரத்தை மறைச்சி தோத்து போன மாதிரி நடிச்சேன்னு சொன்னான். அந்த அளவுக்கு பெரிய மனசு இருக்கிறதுனால தான் என் மகன் அப்படி சொன்னான். சன்ரைஸ்ல இருந்து சன்செட்டுக்குள்ள என்ன வந்து பார்க்கணும் நீ விட்ட சேலஞ்சிலையும் என் மகன் ஜெயிச்சிட்டான். அன்னைக்கு காலையில உன் வண்டி ரிப்பேர் ஆகி மெக்கானிக் ஷெட்ல நின்னப்போ ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஒரு பையன் வந்து ஹெல்ப் பண்ணான்ல, ஞாபகம் இருக்கா? அது வேற யாரும் இல்லம்மா, என் பையன்தான். அப்பவே ஹெல்மெட்டை கழட்டி நீ சேலஞ்சில தோத்து போயிட்ட, ஐ லவ் யூன்னு சொல்லிருப்பான். ஆனா அதுல அவனுக்கு விருப்பம் இல்ல. காதலுங்கிறது தானா வரணும், கட்டாயப்படுத்தி வரதில்லைன்னு சொன்னா. இது பாரு, அருண் ஒரு ஜென்டில்மேன் பிரியா. இங்க பாருங்க, உங்க மக அருண் கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்த மோதிரத்தை அப்பவே காட்டியிருந்தாலும் நான் போட்டுக்க போறது இல்ல. அதே மாதிரி மெக்கானிக் ஷெட்ல ஹெல்மெட்டை கழட்டி முகத்தை காட்டியிருந்தாலும் நான் ஐ லவ் யூ சொல்லிருக்க போறதும் இல்ல. நான் எங்க போனாலும் பின்னாடியே துரத்தி டார்ச்சர் பண்ணாரு, நானும் பதிலுக்கு டார்ச்சர் பண்ணேன், அவ்வளவுதான். இதெல்லாம் உண்மை நினைச்சுக்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணி நேரத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். வரட்டுமா? வா வருண். இதுக்கு மேலேயும் உங்க பையன் திருந்தலனா அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. சேம் டு யூ வருண். வணக்கம் நேயர்களே, இன்றைய மலர் ஜோதிட பகுதியில பிரபல ஜோதிடர் ஏஆர் சந்தானகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். நேயர்களின் கேள்விக்கு அவர் பதிலளிக்க உள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே, உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். உங்களுடைய கேள்விகள் என்னன்றதை நீங்க தாராளமா கேட்கலாம். நேயர்கள் லைனுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி ஐயா. ஓ, கேளுங்க. எத்தனை வருஷமா நீங்க இந்த ஜோதிட துறையில இருக்கீங்க? ஒரு நிமிஷம் ஐயா, நேயர் லைன்ல வந்துட்டாங்க. ஹலோ ஹலோ மேடம், நான் புதுக்கோட்டையில இருந்து கிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்க கிருஷ்ணன், உங்க சந்தேகம் என்ன? ஐயா கிட்ட கேளுங்க. சந்தான கிருஷ்ண ஐயா லைன்ல காத்துட்டு இருக்காரு. ஐயா பேசுங்க ஐயா. சொல்லுங்க கிருஷ்ணன், உங்களுக்கு என்ன சந்தேகமோ கேளுங்க. சார், இது ஏன் சந்தேகம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஏற்பட்ட சந்தேகம். இப்ப தமிழ்நாட்டுல பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிற செய்தி என்னன்னா, பிரியா அருணை கல்யாணம் பண்ணிக்க போறாளா இல்ல வருணை கல்யாணம் பண்ணிக்க போறாளா? நீங்க இதுக்கு ஜோதிட மூலம் என்ன பதில் சொல்ல போறீங்க? கடவுளே, இவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு வேற கேள்வியே இல்லையா? ச்சே, பிரியா கல்யாண விஷயம் தான் கிடைச்சதா? இப்ப ஜோதிட கணக்கு என்ன சொல்லுதுன்னா, பிரியாவோட ஜாதகப்படி பார்த்தா பிரியா வருணை கல்யாணம் பண்ணிக்க கிரகங்கள் சாதகமா இருக்கு. அதே நேரம் அருணோட ஜாதகப்படி ஆராய்ஞ்சு பார்த்தா அருண் பிரியாவை கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்க ஐயா, உங்க கணிப்புப்படி பிரியாவை இந்த ரெண்டு பேர்ல யார் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க? ஜாதகப்படி பார்த்தா பிரியா ஜாதகத்தோட 2 பேர் ஜாதகமும் ஒத்து போறதால இந்த 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஜாதகமே சொல்லுது. சரிங்க ஐயா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பிரியா அருணை கல்யாணம் பண்ணிக்க போறாளா வருணை கல்யாணம் பண்ணிக்க போறாளா? பிரியாவோட கல்யாணமே ஒரு குழப்பமான கல்யாணம் தான். கடைசி நிமிஷம் வரைக்கும் யாரோட பிரியாவுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லவே முடியாது. இந்த விஷயத்துல ஜோதிடர் போடுற கணக்கை விட கடவுள் போடுற கணக்கு தான் முடிவானது, இறுதியானது. பொறுத்திருந்து தான் பாப்போமே. என்ன கீதாக்கா, 2 முழம் பூ வாங்கிட்டு போறது இப்பதான் மார்க்கெட்ல இருந்து வந்துச்சு. சரி கொடு. கொடுக்குறேன். ஆமா, மார்க்கெட் ஃபுல்லா ஒரே பேச்சா இருக்கே, பிரியா வருணுக்கா இல்ல அருணுக்கா?
என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் சொல்லுக்கா. உன் பையன் வருணுக்குன்னு 1000 ரூபாய் பெட்டு கட்டியிருக்கேன். ஒருவேளை அருண் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏன் 1000 ரூபாய் போச்சு இல்ல? பிரியா யாருக்குன்னு கொஞ்சம் சொல்லுக்கா. இந்த காய்கறி அக்கா வேற 500 ரூபாய் கட்டியிருக்கு. சொல்லுக்கா. பிரியா வருணுக்கா அருணுக்கா? என்கிட்ட மட்டும் சொல்ல, வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ரொம்ப முக்கியம் இப்போ. அக்கா நீ பூ வாங்கலைனாலும் பரவாயில்ல, விஷயத்த சொல்லிட்டு போக்கா. பிரியா, வாங்க சம்மந்தியம்மா, வாங்க வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம். சொல்லுங்க சம்மந்தியம்மா, ஏதாவது விசேஷமா? அந்த அருணோட அட்டகாசத்தை அடக்கதாங்க வந்திருக்கேன். நாளுக்கு நாள் அவனோட அட்டகாசம் அதிகமாயிட்டே போகுது. இப்ப பாருங்க, வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் பிரியா அருணை கல்யாணம் பண்ணிப்பாளா இல்ல வருணை கல்யாணம் பண்ணிப்பாளான்னு அறிக்கையெல்லாம் விட்டுருக்கான். என்ன பாக்குறவங்க எல்லாம் வந்து இத பத்தியே கேட்டுட்டு இருக்காங்கங்க. நான் என்ன பதில் சொல்வேன் சொல்லுங்க? நாங்க நிச்சயம் பண்ணிட்டு போனா பின்னாடி அவங்களும் வந்து நிச்சயம் பண்றாங்க. பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தா அவங்களும் வந்து பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டு போறாங்க. முகூர்த்த புடவை, தாலி இப்படின்னு நாங்க எதை செஞ்சாலும் பின்னாடி அவங்களும் வந்து செஞ்சுட்டு போறாங்க. நாளுக்கு நாள் அவங்க தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி எங்க நடக்கும் சொல்லுங்க? பிரியா அடிச்சு கூட அவன் திருந்தவே இல்லங்க. இனிமே அவனை சும்மா விட்டோன்னு வச்சுக்கோங்க, சரியா வராதுங்க. நாமெல்லாம் சேர்ந்து அவன் மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும். ஏற்கனவே அவன் மேல நடவடிக்கை எடுக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னேன். ஆனா நடவடிக்கை எடுக்க போன இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? வருணம்மா கம்ப்ளைண்ட் பண்ணா செல்லாது, பிரியா தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஆண்டி, இது ஏன் நீங்க என்கிட்ட சொல்லல? நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நான் அவனை அடிச்சிருக்கவே மாட்டேன். நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருப்பேன். அவன் திருந்தட்டோன்னு தான் அடிச்சதோட விட்டேன். ஆனா அவன் இவ்ளோ தூரம் பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணி எல்லாரையும் டார்ச்சர் பண்ணும்போது இனிமே அவனை சும்மா விட்டு வைக்கிறது தப்பு. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. நான் அவன் மேல கேஸ் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சுதானே அவன் அப்படி சொன்னான். நீங்க முதல்ல என் கூட வாங்க. நான் இப்பவே நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறேன். பிரியா நில்லுமா. நான் கோவப்பட்டு சொல்றேன் நினைக்காதம்மா. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. இன்னொரு தடவை அவனுக்கு நிலைமைய புரிய வைப்போம். நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போக, அவங்க அவனை ஏதாவது பண்ண போக, பாவம் அந்த பையனை இந்த மாதிரி அடிச்சு அவன் வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்கன்னு மத்தவங்க நினைக்கிற அளவுக்கு நிலைமை அவனுக்கு சாதகமா ஆக்கிக்குவாமா. இங்க பாருமா, அதுக்காக தான் சொல்றேன். அவன் வேணும்னே பிரச்சனைய ஓ மூலமா கொக்கி போட்டு ஏதோ சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நாம பலிகடா வாயிடக்கூடாதுமா. உனக்கும் வருணுக்கும் கல்யாணம் நெருங்கிடுச்சுமா. இந்த நேரத்துல எதுக்குமா அவன் கூட நமக்கு பிரச்சனை? சம்மந்திமா, பிரியா தான் சின்ன பொண்ணு. பெரியவங்களான நாம தான் அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லணும். எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் தாண்டி நாம வந்துட்டோங்க. தலைக்கு மேல கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு போலீஸ் கேஸ் அது இதுன்னு நமக்கு எதுக்கு சம்மந்திமா? அதெல்லாம் நமக்குன்னு நல்லவங்க 4 பேர் இருக்காங்களா இல்லையா? அவங்கள வச்சு நியாயத்தை கேட்போம். சொன்னா கேளுங்க சம்மந்திமா. இந்த விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க. பிரியா கழுத்துல தாலி ஏறிட்டா அவன் தானா அடங்கிட போறான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். போலீஸ்ல கேஸ் கொடுக்கறேன்னு சொன்னா அவ அதை சாதகமா பயன்படுத்தி சிம்பத்தி கெயின் பண்ணிடுவான்னு சொல்றீங்க. ஆனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா நான் அமைதியா இருந்துட்டா அவ மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு மத்தவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? சொல்லுங்க அத்தை, இது என் வாழ்க்கை பிரச்சனை. அவனுக்காக நான் ஏன் அமைதியா இருக்கணும்? பிரியா, என்ன பிரியா பேசுற? உன்னை தப்பா நினைக்க மத்தவங்க யாரு? இல்ல நான் தான் உன்னை தப்பா நினைக்க போறேனா? இல்ல எங்க அம்மா தான் உன்னை தப்பா நினைக்க போறாங்களா? அத பத்தில நீ அனாவசியமா கவலைப்பட்டு இருக்காத. இல்ல வருண், நீங்க என் மேல உள்ள அன்புல பேசினாலும் யாராவது என்ன தப்பா பேசும்போது உங்க மனசும் அத்தை மனசும் ரொம்ப புண்படும். அதை என்னால தாங்கிக்க முடியுமா? நீ ஏமா கவலைப்படுற பிரியா? உன்னை யாராவது தப்பா பேசிடுவாங்களா? அதை பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா வேற இருப்போமா? எவனுக்குமா அந்த தைரியம் வரும்? வரட்டும், நாங்க அவனை பாத்துக்கிறோம். நீ தைரியமா இரு பிரியா. ஆண்டி, நீங்களும் வரணும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் பாசத்தையும் நினைக்கும் போது
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி. ஆனாலும் எனக்காக அந்த அருணால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் பொறுப்புமா. இனிமே அவன் நம்ம விஷயத்துல தலையிடாம நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க சம்பந்தி, இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க. நம்ம ஆக வேண்டிய வேலைங்களை பாப்போம். எவ்வளவோ பொறுத்து போயிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்களேன். அவன் வந்தா 4 பேரை வச்சு சுமூகமாவே நான் பிரச்சனையை முடிச்சிடுறேன். சரிங்க சம்பந்தி, நீங்க இவ்ளோ தூரம் சொல்றதுனால உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நாங்க இப்ப கிளம்புறோம். நீங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு சம்பந்தி. இல்லன்னு வச்சுக்கோங்க, பிரியாவை கூட்டிட்டு போய் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தான் வந்தேன். இப்ப உங்களுக்காக தான் அவனை விடுறேன். ஆனா அதையும் மீறி அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கிளம்புறேன். வாடா. சரிம்மா. வரேன் பிரியா. வரேன் பிரியா.